ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி. இதை நம்ம எப்படி நம்ம வீட்டில் செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் ஒரு 250 கிராம் ரவை நான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தீய விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஒரு ரவையோட ஸ்மெல் உங்களுக்கு வரும். அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துட்டு அதில் முந்திரி பருப்பு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து உலர்ந்த திராட்சையும் நம்ம வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பு அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். 250 கிராம் ரவைக்கு ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேசரி கிண்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் இங்கே சேர்த்துருக்கு வந்து ஆரஞ்சு கலரு. இது கூட நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் இல்லாதவங்க முழு ஏலக்காவையும் நம்ம சேர்க்கலாம். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் உளுந்த திராட்சையும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அது வந்து ரொம்ப கொப்பளிக்க ஆரம்பிக்கும். நம்ம கையில் கூட அது தெளிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வந்து நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிரும் ரவை. பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சீனி நம்ம சேர்க்கணும். இரநூத்தம்பது கிராம் ரவைக்கு ஒரு 350 கிராம் நம்ம வந்து சுகர் எடுக்கணும். இந்த அளவில் நீங்கள் செய்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் அது வந்து கொஞ்சம் தன்மை வந்துடும். பாருங்கள், அதில் அப்படியே தண்ணி விடுது பாருங்கள். அந்த சுகர் நல்லா கரைஞ்சதும் பார்த்தாலே தெரியுது பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கனால அடி பிடிக்கல. மற்றபடி வேறு ஏதாவது கடாயில் செய்தீங்கன்னா அடி பிடிக்கும். அதனால நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் இது கூட வந்து ஒரு 200 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலே போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். 200 ml எடுத்திருக்கோம். நல்லா கிண்டி விடுங்க.
இது கூட நம்ம வந்து ஒரு 50 ml வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், எந்த ஒரு கட்டியும் இல்லை பாருங்கள், அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளோட சுவையான கேசரி வந்து இப்போ தயார். நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.